எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹேபிட் தட் கியூர்ஸ் லோ செல்ஃப் எஸ்டீம் பத்தி தான் பார்க்க போறோம். செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கேம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் உங்க லைஃப்ல நீங்க நினைச்சத அடைய போறீங்களா, இல்ல நினைச்சத அடையறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட போறீங்களா அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சனா, அந்த பையனா வேற லெவல் சூப்பரான ஒரு பையன். பார்க்கவும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு. வொர்க்கும் சூப்பரா பண்ணுவாரு. ரொம்ப நாலேட்ஜபிளான பெர்சன். அது மட்டும் இல்லாம, அவருடைய கேரக்டர் வந்து வேற லெவல்ல மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன் அந்த பையன் அப்படின்ற மாரி சொல்லலாம். எது இந்த பொண்ணா? இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் சூப்பரா வொர்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய ஆட்டிட்யூட் வந்து வேற லெவல்ல மெயின்டெயின் பண்ற ஒரு பொண்ணு. எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலைய நம்பி அந்த பொண்ணுகிட்ட குடுக்கலாம். சோ அந்த அளவு வந்து பெர்ஃபெக்ட்டா முடிச்சு குடுப்பாங்க. இது இந்த பையனா? இந்த பையன் வந்து கொஞ்சம் வேலைக்கு ஆக மாட்டான். ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கம்மியான பையன். ஒரு வொர்க்க குடுத்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோகஸ்டா பண்ண மாட்டான். அவனோட ஃபோகஸ் ஃபுல்லாவே வந்து வொர்க்ல இல்லாம, டெடிகேஷனே இல்லாம வொர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன். இவன நம்பி எந்த வேலையும் குடுக்க வேணாம். இது இந்த பொண்ணா? இந்த பொண்ணு வந்து ரொம்ப கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஒரு பொண்ணு. ஏன்னா வொர்க் பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்து இழுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கள நம்பி ஒரு வொர்க் குடுத்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்துல ஃபீட்பேக் வரவும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஆட்டிட்யூட் வைஸ்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கோவக்காரனா இருப்பாங்க. இந்த பொண்ண நம்பி எந்த வொர்க்கும் குடுக்க வேணாம். இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சுத்தி இருக்கிற பீப்பிள நம்ம ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். இவங்க இந்த மாரியான பெர்சன். இவங்களோட ஆட்டிட்யூட் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இவங்க பேசுற விஷயம் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். இவங்க கிட்ட இப்படிதான் பேசணும். இவங்க கிட்ட இப்படிதான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தலாம் சுத்தி இருக்கிற பீப்பிள ஜட்ஜ் பண்ணி வச்சிருப்போம். என்னைக்காவது நாம நம்மள வந்து ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணி வச்சிருந்தோமா? நம்ம இதுதான் நம்மளால இதுதான் முடியும். நம்ம இந்த மாரியான கேரக்டர், நம்ம இந்த மாரி கோவப்படுற பெர்சன் சொல்ட்டு, நாமள நம்ம கிளியரா ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுதான் செல்ஃப் எஸ்டீம் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளுடைய குணாதிசயங்கள், நம்மளுடைய பண்பு நலன்கள் நம்ம மத்தவங்க கிட்ட பேசுற விதம், மத்தவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குற விதம் இது எல்லாத்தையுமே தான் பேஸ் பண்ணி தான் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஜட்ஜ் பண்ற விஷயம் நம்மள நாமே பண்ணும்போது இதுல 50% நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். நம்ம என்னதான் தவறான விஷயங்கள் யோசிச்சாலும் நம்மளே தப்பு பண்ணுவோம். சில நேரத்துல நம்ம தவறுகள் நம்மளுக்கு தெரியறது கிடையாது. கரெக்ட்டுங்களா? இத பேஸ் பண்ணி நம்மனால நம்ம செல்ஃப் எஸ்டீமா ப்ராப்பரா வந்து ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த மாரி ஜட்ஜ் பண்ணி வைக்க முடியாததுனால, நம்முடைய பண்பு நலன்கள பத்தியோ, நம்முடைய ஃபீலிங்ஸ பத்தியோ, நம்முடைய கேரக்டர் ஆட்டிட்யூட பத்தியோ ப்ராப்பரா நம்ம ஜட்ஜ் பண்ணி வைக்க தவறும்போது, சில நேரங்கள்ல நமக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் ஏற்படும். லோ செல்ஃப் எஸ்டீம் நம்மளுடைய தன்னம்பிக்கையுமே உடைச்சு விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் எப்ப ஏற்படும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய ஆக்டிவிட்டி மூலியமா உங்களுடைய பெர்சனாலிட்டியா இருக்கலாம், உங்களுடைய டேலண்டா இருக்கலாம், நீங்க செய்ற விஷயங்களா இருக்கலாம். இதுல வந்து அவங்க குடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலியமா உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் லோ ஆகும். இது எல்லாருக்குமே ஆயிருக்கும். எனக்கு ஆயிருக்கு, உங்களுக்கு ஆயிருக்கும். இந்த உலகத்துல பொறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு கட்டத்துல இந்த விஷயம் பெர்சனாலிட்டிய பத்தியோ, டேலண்ட்ட பத்தியோ, இல்ல அவங்க செய்ற விஷயங்கள பத்தியோ கொஞ்சம் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் உடையற மாரியான இன்சிடென்ட் நடக்கும். அது எப்பயாவது நடந்தா பரவால்ல. அதையே ஹேபிச்சுவலா திங்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லோ செல்ஃப் எஸ்டீமா மாறிடும். உங்க செல்ஃப் எஸ்டீம் லோவா மாறிச்சுன்னா, உங்க லைஃப்பும் லோவா போக ஆரம்பிச்சுரும். சோ இந்த மாரியான மென்டல் ஹேபிட்ஸ நீங்க ரொம்ப ப்ராப்பரா வச்சிருக்கணும். அந்த மென்டல் ஹேபிட்ஸ் உங்ககிட்ட இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உடனடியா அந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து தூக்கி போட்டுடுங்க. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மென்டல் ஹேபிட் எது உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம வந்து உடைச்சு கீழ தள்ளும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரீடிங். மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து காமனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பொதுவா ஒரு மனிதர்கள்கிட்ட பழகும்போது, அவங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் நம்ம மைண்ட் வந்து ஈஸியா ரீட் பண்ணிடும். நம்ம வந்து கான்ஷியஸா அது பண்றது கிடையாது. அன்கான்ஷியஸாவே ஒருத்தர்கிட்ட பேசும்போதே அவங்கள பத்தின புரிதல் வந்து நம்ம மைண்டுக்கு வர ஆரம்பிச்சுரும். இவங்க இந்த மாரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இவங்க இந்த மாரியான ஒரு பெர்சன் தான் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு சின்ன ஒரு புரிதல் நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஆனா சில பேர் வந்து இதையே வந்து ரொம்ப பெரிய ஹேபிட்டா மாத்திக்கிட்டே வருவாங்க. எப்ப பாரு அடுத்தவங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன யோசிக்கிறாங்க? அடுத்தவங்க நம்ம பண்ற ட்ரெஸ்ஸ பத்தி என்ன பேசுறாங்க? அடுத்தவங்க நம்மளுடைய டேலண்ட்ட பத்தி என்ன பேசிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஹேபிட் வந்து அவங்களுடைய லோ செல்ஃப் எஸ்டீம் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப லோ ஆக்கிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கீங்க. இல்ல வந்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவே போயிட்டு இருக்கீங்க. சூப்பரா பக்காவா டிரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்க வந்து அதிகமா மைண்ட் ரீடிங் பண்ற பெர்சன், அடுத்த பீப்பிளுடைய திங்கிங்க பத்தி யோசிக்கிற பெர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அடுத்த பீப்பிள் உங்களுடைய ட்ரெஸ்ஸ பத்தி என்ன யோசிப்பாங்க, நீங்க நடந்து வர ஸ்டைல பத்தி என்ன யோசிப்பாங்க, நீங்க வந்து உங்களுடைய பெர்சனாலிட்டிய பத்தி என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த மென்டல் திங்கிங் உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம உடைக்கிறது மட்டும் இல்லாம, உங்கள கொஞ்சம்
ஆன்ஷியஸா மாத்திரும். ஆன்ஷியஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பதட்டமான நிலைமையே உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். இது வந்து அடுத்தவங்களோட அப்ரூவல் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்ப நம்ம நடந்து வரோம், நம்ம பேசுறோம், நம்மளோட ஆக்டிவிட்டிலாம் வந்து அடுத்த பீப்பிளோட ஜட்ஜ்மெண்ட்ட பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணத்த உங்க மனசுக்குள்ள அதிகமா குடுக்கறதுனால, உங்களுடைய செல்ஃப் வொர்த்ன்னு சொல்லப்படுற செல்ஃப் எஸ்டீம வந்து அதிகமா லோ பண்ணி விட்டுடும். ஸோ மைண்ட் ரீடிங் பண்ணலாம். அடுத்தவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. ஸோ அதிகமா நீங்க பண்ற பெர்சனா இருந்தா இந்த ஹேபிட்ட நீங்க மாத்தியே ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது மென்டல் ஹேபிட் எது உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப குறைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சப்ரசிங் எமோஷன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். அளவுக்கு மீறி மயிலிறகையை ஒரு வண்டியில் ஏற்றும்போது, வண்டியின் அச்சாணி முறிந்து விடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சின்ன வயசுல செய்யுள்ல படிச்சிருப்போம். இந்த வண்டியோட அச்சாணி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். அந்த காலத்துல குதிரை வண்டியா இருக்கலாம், மாட்டு வண்டியா இருக்கலாம். அச்சாணியோட பேஸ்ல தான் அந்த வண்டி ஓடும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட வண்டியில கூட ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மயிலிறக வந்து ஒரு அளவுக்கு மேல ஏத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட அச்சாணியே முறிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே மாரி தான் உங்களுடைய லைஃப் அப்படின்னு சொல்லப்படுற வண்டிய வந்து ஒரு ஒரு மாட்டு வண்டியாவோ, இல்ல ஒரு குதிரை வண்டியாவோ கன்சிடர் பண்ணுங்க. அந்த வண்டியிலோட அச்சாணி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் தான். உங்களுடைய பண்பு நலன்கள், உங்களுடைய ட்ரெய்ட்ஸ், நீங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அந்த வண்டியில வந்து அதிகமான எமோஷன்ஸ், உங்க வாழ்க்கையில வந்து அதிகமான எமோஷன்ஸ், அது கோவமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், அழுகையா இருக்கலாம். நீங்க அடக்கி அடக்கி சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த அச்சாணி முறியிற மாரி உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். 3 டைப் ஆஃப் பீப்பிள் இந்த உலகத்துல எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்பிள் வந்து எமோஷன்ஸ சப்ரஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அடக்கி வச்சிருப்பாங்க. அவங்க எமோஷன்ஸ காட்டவே மாட்டாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீப்பிள் வந்து எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எந்த இடத்துல வெளிப்படுத்தணுமோ அங்க தான் வெளிப்படுத்துவாங்க. எங்க வெளிப்படுத்தக்கூடாதோ அவங்களுக்கு கிளியரா தெரியும். கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. 3வது டைப் பீப்பிள் எப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ட் பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எமோஷன்ஸ ப்ராப்பரா இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணுமோ அத நடத்திப்பாங்க. இவங்கள தான் வந்து ஹை வேல்யூ வுமன்ஸ், ஹை வேல்யூ வுமன்ஸ் அப்படின்ற மாரி நம்ம சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்பிள் பண்ற மென்டல் ஹேபிட் தான் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு மென்டல் ஹேபிட். எமோஷன்ஸ் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அடக்கி வச்சிருக்கிறது. அவங்களுக்குள்ள என்ன ஒரு தாட் போகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்ளத்துல இருந்து விலகிட்டோம். கான்ஃப்ளிக்ட்ல இருந்து தப்பிச்சிடலாம். பிரச்சனையே வேணாம்ப்பா. பிரச்சனையில இருந்து விலகிக்கலாம். நம்மளோட எமோஷன்ஸ காமிச்சா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு, எமோஷன்ஸ் அதிகமா சப்ரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவங்களால அவங்க எமோஷன்ஸ் மூலியமா வந்து அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து பயங்கரமா உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணிட்டு பிரச்சனைய இக்னோர் பண்ணிட்டு வர்றதுன்றது வந்து ஸ்மார்ட்டான ஒரு வழியா இருந்தாலுமே கூட, அதிகமா எமோஷன்ஸ சப்ரஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், உங்கள நீங்களே வந்து உங்களோட எமோஷன்ஸ் வந்து கொல்றதுக்கான சமம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட எமோஷன்ஸ் அது அழுகையா இருக்கலாம், கோவமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், வலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், பொறாமையா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இந்த எமோஷன்ஸ்லாம் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது எவ்வளவு தூரம் கிளியரா புரிஞ்சுக்கிறோமோ, அந்த லெவலுக்கு உங்களுடைய எமோஷன்ஸையும் நீங்க அக்னாலட்ஜ் பண்ணணும். நான் இப்ப கோவமா இருக்கேன், நான் பொறாமைப்படுறேன், நான் வந்து சோகமா இருக்கேன், நான் வலியில இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லப்படுற இந்த அக்னாலஜ்மென்ட் உங்களுக்கு வரும்போது தான், இத செல்ஃப் அவேர்னஸ் மூலியமா வளர்த்துக்க முடியும். இது வரும்போது மட்டும் தான், அதுக்கு ஏத்தா மாரியான ஒரு விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வர முடியும். இப்ப நீங்க ரொம்ப அதிகமா கோவமா இருக்கீங்கன்னா, அத நீங்க முதல்ல அக்னாலட்ஜ் பண்ணணும். உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் இங்க உடையுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. அப்பதான் அடுத்தவங்களுக்கு அத ப்ராப்பரா புரிய வைக்க முடியும். இது எனக்கு புடிக்கல, இந்த விஷயம் எனக்கு சரியா வராது, இந்த விஷயம் நீங்க பண்ணது எனக்கு சரி வரல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, எவ்வளவு தூரம் வந்து அழகா வெளிப்படுத்தி உங்களுக்கான மரியாதை இங்க எடுத்துக்க முடியுமோ, அது மாரி நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் தான் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் வந்து இங்க காப்பாத்தப்படும். அத தவிர்த்துட்டு நம்ம எமோஷன்ஸ சப்ரஸ் பண்ணிக்கலாம், அடக்கி வச்சுக்கலாம்னு நெனச்சுட்டே இருந்தீங்க. இந்த ஹேபிட்ட நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து லோ ஆயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லப்படுறதும் ஒரு மோசமான மென்டல் ஹேபிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. அதுக்காக எதுவுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நம்மளுடைய பெஸ்ட்ட தான் குடுக்கணுமே தவிர்த்து, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரணும்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம ஆசைப்படவே கூடாது. அப்படி நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்க பெர்சன் அந்த மென்டல் ஹேபிட் நீங்க வச்சுட்டீங்கன்னா, இங்கேயும் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் பயங்கரமா உடைக்கப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய பெஸ்ட்ட குடுக்கறதுக்கு மட்டும் தான் இங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. அது பெர்ஃபெக்ட்டா வர்றதும், வராததும் இயற்கையோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, தெளிவா யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க செல்ஃப் எஸ்டீம காப்பாத்திப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பொதுவா இங்க பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தை எங்கெல்லாம் அரைஸ் ஆகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம செட் பண்ணணும். ஒரு கோல் செட் பண்ணணும். இன்னைக்கு இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 1 வாரத்துல இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணணும். இந்த 1 மாசத்துக்குள்ள இத நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னு சொல்ட்டு, சில நேரத்துல நம்மளால முடியாத விஷயத்த கூட அட்டெண்ட் பண்ண முடியாத விஷயத்த கூட அதிகமா செட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட்ட, அத வந்து அந்த ஸ்டாண்டர்ட் அட்டெண்ட் பண்ண முடியாம நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அதிகமா உடைக்கப்படும். அதனால தான் பெர்ஃபெக்ட்டா அந்த டைம்க்குள்ள அத முடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுற அந்த தாட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சுரும். இங்கேயும் நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ் பத்தி நம்மளுக்கு தெரியாததுனால தான் நம்மளால முடியாத அந்த ஸ்டாண்டர்ட நம்மள சம்டைம்ஸ்
செட் பண்ணிடும். இங்க நம்ம அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனாலும் உங்களால காலையில சீக்கிரம் எழுந்துக்கவே முடியல. அத ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அங்கேயும் உங்களுடைய எஸ்டீம் வந்து வேற செல்ஃப் எஸ்டீம் வந்து வேற லெவல்ல உடைய ஆரம்பிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதுக்கு பதிலா வேற எந்த விஷயம் செஞ்சா நான் என்னோட ஒர்க்க நான் ப்ராப்பரா முடிக்கலாம். உங்களால என்ன விஷயம் முடியுமோ அத நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நீங்க செட் பண்ணிட்டு அத செய்ய முடியல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ற மத்த சூப்பரான விஷயங்கள பார்த்து கூட நீங்க என்ன யோசிப்பீங்க? உங்க தாட் எப்படி மாறிடும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம குட் இனஃப்பா இல்லையோ, நம்ம செய்ற விஷயங்கள் தப்பா தான் போகுதோ, நம்ம அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் அதிகமா வரும். ஸோ அதனால எல்லாத்தையுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. உங்களால முடியாத விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த மனசுல தெளிவா வச்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் எது உங்களுடைய 4வது மென்டல் ஹேபிட் எது உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம ரொம்ப லோ ஆக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பெர்சனலைசிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பெர்சனலைசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எல்லாத்தையுமே பெர்சனலா எடுத்துக்கிறது. இந்த உலகத்தையே நம்ம தான் தூக்கி சுத்துற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறது. இங்க எதுவுமே சரியில்லன்னா நம்ம தான் அதுக்கு காரணம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? எல்லாத்துக்குமே அதாவது நீங்க பண்ணாத தப்பு கூட நீங்க உங்கள ப்ளேம் பண்ணிட்டு, ச்ச நான் அத பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? இந்த மென்டல் ஹேபிட்டுமே உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம ரொம்ப லோவாக்கி விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயம், சுத்தி இருக்கிற பீப்பிள் செய்ற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நீங்க உங்கள நீங்களே திட்டிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க வந்து ஒரு ஏமாளியா தான் பார்க்கப்படுவீங்களே தவிர்த்து, உங்களால வேற எந்த விஷயமும் செய்ய முடியாது. ஏன்னா வந்து நெறைய பேர் இந்த விஷயத்த எதுக்காக யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள் யாருமே கரெக்ட்டா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களே பொறுப்பேத்துக்கிட்டு, அவங்களே வந்து பெர்சனலா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இத வந்து ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் அவருடைய ஃப்ரெண்ட மீட் பண்ணும்போது, அந்த ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஹெசிடேஷனா இருக்காரு. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. டென்ஷனா விட்டா பேசுறாருன்னா, இவர் நம்மள தான் டென்ஷனா பேசுறாரு. நம்ம மேல தான் கோவமா இருக்காருன்னு நெனச்சுக்க கூடாது. அவருக்கு அந்த சைட்ல வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும்? யார்கிட்ட அவர் திட்டு வாங்கியிருக்காரோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணாரா நம்மளுக்கு தெரியாது. ஸோ, அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்கள சுத்தி நடக்குது. உங்க ஃப்ரெண்ட் உங்கள திட்டுறாங்க, இல்ல வேற யாராவது உங்கள வந்து ஜட்ஜ் பண்றாங்க. இல்ல உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள்ஸ் வந்து யாருமே ப்ராப்பரா நடந்துக்கல உங்ககிட்ட அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கான காரணம் நீங்க கிடையவே கிடையாது. நான் தான் காரணம். என்னால தான் இது மாரி ஆயிடுச்சு. நான் பண்ண விஷயத்தினால தான் இவங்க இப்டி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்க. பெர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க யோசிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது வந்து உங்களுடைய செல்ஃப் வொர்த்த குறைக்கிறது மட்டும் இல்லாம, உங்கள லோ செல்ஃப் எஸ்டீமா மாத்தி விட்டுடும் இந்த மென்டல் ஹேபிட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப பெர்சனலா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். கொஞ்சம் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லப்படுற விஷயமா எடுத்துக்கிட்டு, நம்ம மேலயே தப்பு இருந்தாலும் நம்ம முதல்ல நம்மள மன்னிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாரி செய்யும்போது மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளால லைஃப்ல மூவ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 5வது விஷயம் 5வது மென்டல் ஹேபிட் வந்து எது உங்க செல்ஃப் எஸ்டீம பயங்கரமா லோ பண்ணிடும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லேபிளிங். லேபிள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைய கேட்கும்போது வடச்சென்னை மூவி தான் ஞாபகத்துக்கு வருது. இவங்கலாம் குணா லேபிள், இவங்கலாம் செந்தில் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில்ல வந்து ஒரு சீன் வரும். இந்த லேபிள் கீழ இருந்தா உங்கள எதுவும் பண்ண முடியாது. இவங்க லேபிள் கீழ இருந்தா நீங்க சூப்பரா கேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லேபிள் கீழ வந்து பீப்பிள் வச்சிருப்பாங்க. அந்த மாரி உங்க மேலயும் ஒரு லேபிள் இந்த உலகத்துல ஒட்டப்பட்டிருக்கும். அந்த லேபிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செல்ஃப் வொர்த் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன மாரியான விஷயங்கள்லாம் செய்றீங்க? என்ன மாரியான வார்த்தைகள்லாம் பேசுறீங்க? என்ன மாரியான மனிதர்களுக்குலாம் பழகுறீங்க? நீங்க என்ன மாரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமா யோசிக்கிறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வொர்த், உங்களுடைய டேக் உங்க மேல ஒட்டியிருக்கும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற பீப்பிள் நம்மள எப்படி பார்க்குறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அததான் நான் லேபிளிங் அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த லேபிள சில பேர் எப்படி ஒட்டி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லூசர். என்னால எதுவுமே முடியாது. எனக்கு சக்சஸே வராது. நான் எவ்வளோ ட்ரை பண்றேன் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு மேரேஜ் நடக்க மாட்டேங்குது. எனக்கு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு முடியாது, நடக்காது, வராது, கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா உங்க மனசுக்குள்ள சொல்லி, சொல்லி, சொல்லி அவங்கள வந்து ஒரு வொர்த்லெஸ்ஸான பெர்சனா அவங்களே திங்க் பண்ணி ஒரு லேபிள ஒட்டி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தி இருக்க பீப்பிள கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க இதெல்லாம் பண்றாங்க, நான் பண்ண முடியல. இவங்ககிட்ட இந்த டேலண்ட்லாம் இருக்கு என்கிட்ட இல்லன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட இருக்கிற ஒரிஜினல் டேலண்ட்டே மறந்துட்டு சுத்தி இருக்கிற பீப்பிள கம்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுடைய தப்பான லேபிள் மூலியமா. ஸோ உங்க மேல இருக்கிற லேபிள் பாசிட்டிவான லேபிளா இருக்கட்டும். உங்கனால உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால முடிஞ்ச விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள அதிகமா யோசிக்க ஆரம்பிங்க. அப்படி யோசிக்காம சுத்தி இருக்க பீப்பிள பார்த்து கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதுவும் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம பயங்கரமா லோ பண்ணி விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவாய்டன்ஸ். அவாய்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து யாருடைய மனசுல அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் தோத்துட்டேன்னா என்ன மாரியான விஷயங்கள என்ன பார்த்து பேசுவாங்க? என்னால சக்சஸ் பண்ண முடியலன்னா இங்க என்ன மாரியான விஷயங்கள என்ன தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அதிகமா இருக்கிறதுனால, சேலஞ்சஸ் நெறைய பேர் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சேலஞ்சஸ வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. தோத்தாலும் பரவால்ல இறங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த உலகத்துல நம்ம அதிகமா சக்சஸ் பண்ண பீப்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம், நம்ம பார்க்குற எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலுமே, அதிகமா சக்சஸ் பண்ண பீப்பிள எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயிச்சதுனால பெரிய அளவுல போயிருக்க மாட்டாங்க.
அவங்கள நோக்கி போடப்பட்ட சவால்களை எதிர்கொண்டதுனால, ஃபேஸ் பண்ணதுனால, தைரியமா எதிர்கொண்டதுனால, அதனால தான் அவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கவும் நமக்கு ரொம்ப ஈஸியா தெரியும். அதே மாரி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இது வராது, எனக்கு இது செட் ஆவாது. வீட்ல வந்து சின்னதா ஒரு பல்ப் மாட்டுற விஷயமா கூட வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வராதுப்பா, தேவையில்லாத விட்ருப்பா அப்படின்ற மாரி யார் சொன்னாலும், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சின்ன விஷயத்த நீங்க ட்ரை பண்ணி அத நீங்க சக்சஸ் பண்ணும்போது, உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் அததான் சொல்றேன். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அத அவாய்ட் பண்ணாம ஒரு சின்ன ட்ரை குடுங்க. தப்பானாலும் பரவால்ல. ஒரு சின்ன ட்ரை குடுங்க. அந்த ட்ரையாவது நீங்க பண்றீங்கன்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுடைய கான்ஃபிடென்ட் அதிகப்படுத்தும். அதுக்கு பதிலா எனக்கு இது வரவே வராதுன்னு பயந்து ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்து ஒதுங்கி அவாய்ட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா இந்த ஹாபிட்டுமே உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம பயங்கரமா லோ பண்ணி விட்டுடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "இங்கு நீதான் உனக்கு தொல்லையே, இங்கு நீதான் உனக்கு எல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங் மாரி தான். இங்க நீங்க தான் உங்களுக்கு தொல்லை. அதாவது உங்களுடைய நெகட்டிவான ஹேபிட் மூலியமா உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் தன்னம்பிக்கை உடையவும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல இங்க நீங்க தான் உங்களுக்கு எல்லை. எல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம், உங்களுடைய பாசிட்டிவான திங்கிங் மூலியமாவும், பாசிட்டிவான ஹேபிட்ஸ் மூலியமாவும் உங்களுடைய எல்லைய, உங்களுடைய பவுண்டரிய நீங்க விரிவாக்கம் செஞ்சுட்டே போலாம். இத்தன விஷயமும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் உங்களுக்கு அதிகமாயிட்டே போகும். ஸோ உங்களுடைய மென்டல் ஹேபிட்ட பொறுத்து தான் இங்க எல்லாமே இருந்துட்டு இருக்கு. முக்கியமா உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அத பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் சொன்ன மாரி நீங்க பாசிட்டிவான விஷயத்த, பாசிட்டிவான மென்டல் ஹேபிட்ட வளர்த்துக்கிட்டு, ஒரு பாசிட்டிவான பெர்சனா உங்களோட செல்ஃப் எஸ்டீம உயர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.